கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? அவர் எப்படி நம்மை வழிநடத்துகிறார், அவருடைய வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சில விதமான காரியங்களை பார்க்கலாம். ஆனால் முக்கியமானது தேவன் நம்மை எப்படி வழிநடத்தினார் என்பது நாம் அவருடைய வார்த்தையிலே நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், நாம் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாம் வாக்கு பண்ணினார். தேவன் பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு ஆபிரகாமின் மூலமாக அவன் செய்த விசுவாசம், அவன் செய்த ஒரு நம்பிக்கை, அதாவது தேவன் மேல் வைத்த ஒரு நம்பிக்கை. அவன் சொன்னான், இந்த இடத்த விட்டு வான்னு உடனே வந்துட்டு அவன் கேள்வி கேட்கல, ஆண்டவரே இந்த இடம் நல்லா இருக்க, இதை விட்டுட்டு நான் ஏன் வரணும், இதில் எல்லாமே கிடைக்கும், சாப்பாடு பாடு உணவு கிடைக்கும், ஏன் கிடைக்கி, இதை போதும் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் தான் உன் தேவன், வா அப்படின்னு வந்துட்டான். இப்படி அவன் தேவன் சொன்னதெல்லாம் அவன் செய்கிறான். இப்படி அவன் சொல்லும் பொழுது தேவன் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி செய்யும்போது அவர்களுக்கு இளைப்பாறுதல், கானான் தேசத்தை அவர் சுதந்திரிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். அது எதன் மூலமாக? வாக்கு தத்தம் பண்ணினார். இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். மனுஷனை உடனே டக்குன்னு உடனே சொல்லி அப்படி மேஜிக் பண்ணி அப்படி தூக்கி டக்கு டக்குன்னு வைக்கல. அவனுக்குள்ளே சென்று அவனுடைய விசுவாசத்தை வளர்க்கிறார். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். தேவன் ஆபிரகாம் மூலம் இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கிடைச்சு பாருங்க. அதன் மூலமாக அவன் செய்த அந்த கீழ்ப்படிதல், அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவன் அக்செப்ட் பண்ணான். அதற்கு அவன் எதிர்த்தே பேச மாட்டான். அவன் தன் பிள்ளையை கொண்டு பலியிடுன்னு சொன்னால் பலியிட்டான். இப்படி அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். எதுவுமே அவன் ஏற்று பேசல. தேவனுடைய வார்த்தைக்கு நிகரான ஒன்றுமே செய்யலை. ஆகையால் தேவன் அவன் மேல் அனாதி அன்பு வைத்து அவனுக்கு ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். கொடுத்தாலே போதுமே, இளைப்பாறுதல் தானே. அவன் எந்த காரியம் தானே, எங்கே ஒரு படையை எடுத்துகிட்டு போகிறான், மற்ற பக்கத்து நாட்டில் போய் வெற்றி பெறுதான், தங்கம் வெள்ளி பொண்ணு, அவன் ஐஸ்வர்யங்கள் இந்த பூமியில் நிறைஞ்சிருக்கு, பூமி கொள்ளாத அளவுக்கு அவனுக்கு எல்லாம் இருக்குன்னு நீங்கள் நம்ம வாசித்து பார்க்குறோம். அந்த மாதிரி தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவனை வாக்குத்தத்தம் பண்ணி இளைப்பாறுதலை கொடுக்கிறார். நம் தேவன் இப்பொழுது நாம் அதற்கு சொந்தக்காரனாக மாறிவிட்டோம். இப்படித்தான் அவர் சொல்லி நம்மளை வழிநடத்துகிறார். நீ எதையோ சோர்ந்து போய் எப்படி இருக்காத. அந்த வாக்குத்தத்தம் எப்படி நான் ஆபிரகாமுக்கு கொடுத்தனோ, அவன் செய்த கீழ்ப்படிதல் மூலமாக அவனுக்கு கொடுத்தனோ, இப்போ நீ கிறிஸ்துவின் மூலமாக அந்த சன்னதியில் நீ வந்துவிட்டாய். ஆகையால் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாமே உனக்கு. நீ இதை புரிந்து, ஆம் அது எனக்குத்தான், எல்லாமே எனக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. அப்படித்தான் அவர் உன்னை வழிநடத்துகிறார். சோர்ந்து போவாங்க. வாழ்க்கையில் ஒரு நாளும் மனதை வேறு இடத்துல சஞ்சலங்களை விடாமல் தேவன் நம்மை இளைப்பாறுதல் பண்ணுகிறார். நம்முடைய மனதை முதல்ல பில்ட் பண்ணுறார். நமக்கு சூழ்நிலைகள் வரும்போது நம்ம மனம் என்ன செய்யறதுன்னா, இளைப்பாறுதலுக்குள்ளே போக மாட்டேது. ஏனென்றால் பாருங்கள், இப்படி ஒரு சூழ்நிலை கர்த்தர் கைவிட்டார், அப்படி செஞ்சிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு. ஆனால் அந்த சூழ்நிலை ஏதோ ஒன்று சொல்லுது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நிகராக சொல்ல வைக்கிறதுக்கு தான் அது சில நேரத்தில் அந்த பிசாசு பயன்படுத்துகிறான். பாரு, நீ இவ்வளோ நாள் அப்படி பண்ணிகிட்டு இருந்தா, இன்றைக்கி பாரு இந்த சூழ்நிலை வந்துட்டலாம், இப்படி வந்துட்டலாம், அப்போ நீ அதை மறுதலி அப்படின்னு சொல்ல அளவுக்கு அவன் வாரான். ஆனாலும் அதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தேவன் இன்று அவன் பிசாசு ஒரு காரியம் சொன்னால், தேவனுக்குள்ளே நாம் அந்த வார்த்தை சொல்லி அந்த இளைப்பாறுதலுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் வாக்குத்தத்தம் பண்ணது எனக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது, எதை இழக்க செய்த அந்த பிசாசு அதை விடையும் 1000 மடங்கு உங்கள் ஆசீர்வாதம் உங்களை வீடுகளில் வந்து தங்குகிறது. அதுதான் தேவன் சொல்கிறார். அதெல்லாம் விட்டுறாத. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தேவனுடைய வார்த்தையை விட்டுறாத, வாக்குத்தத்தத்தை விட்டுறாதன்னு சொல்லி அவர் உங்களை அற்புதமாக வழி நடத்துகிறார். இப்படி தான் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்னா, இப்படி உங்களை எப்பொழுதும் இளைப்பாறுதல்களை வைக்கிறது தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.